சுழல் காத்துகள் அனர்த்தங்கள் எல்லாம் மீனவர்கள் தாக்கிய வண்ணமே பார்த்தீங்கன்னா இப்படி பறந்து வருது பாருங்க. நாங்கள் பார்த்து நினைச்சு போய் நம்மளுக்கு தனி அந்த வீடியோ காட்டு வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி எங்கே வந்திருக்க வேண்டாம், கொழும்பு கடற்கரைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் போகிற வழியில் தான் பார்த்தோம். இதில் கடலெல்லாம் கொந்தளிச்சு காணப்படுது, பயங்கரமாக காணப்படுது. ரோட்டுக்கு எல்லாம் தண்ணி வந்துருக்குது பாருங்க. போட் எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்குது, காற்று பயங்கரமாக. ஆனால் வெகு தூரத்துக்கு கடல் கொந்தளித்து ரோட்டுக்கெல்லாம் வந்து அந்த வீட்டின் வாசலுக்கே வந்துருக்குது பாருங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே ஏறுற நிலைமையெல்லாம் அந்த பாசிகள் எல்லாம் வெளியில பறந்து கிடக்கு பாருங்க. தண்ணியெல்லாம் இப்படி வந்திருக்கு பாருங்க. இவ்வளவு தூரத்துக்கு அதான நனைஞ்சு போறாரு. இங்க எங்க நாங்க வீடியோ எடுக்கும் போதே அந்த தண்ணியெல்லாம் அடிச்சு கொண்டு இருக்குது பாருங்க, இப்படி அடிக்குது பாருங்க. பஸ் வேறு வருது, எங்களை நோக்கி தான் அடிக்க போதோ தண்ணி தெரியவில்லை. கொஞ்சம் தள்ளி நிற்போம். அப்படியே பாருங்க இப்படி தண்ணி பீச்சிட்டு வருது. இந்த பயங்கரமாக காத்தடிக்குது. சூறாவளிக்கான எதிர்பார்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஆபத்து குறைவாக இது எங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தான நிலைமையாக தான் காணப்படுது. எங்களுக்கும் பறந்துட்டு பாருங்க இவ்வளோ இந்த பாசிகள் எல்லாம் கடல்ல இருந்து வெளியில நோக்கி பாருங்க. ஒரு கப்பல் வந்து போட் வந்து பிரண்டு இருக்குது பாருங்க. இந்த ஒரு போட் வந்து தாண்டு கொண்டு இருக்குது. மீனவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு அடி விழுகிறது. சுழல் காத்துகள் அனர்த்தங்கள் எல்லாம் மீனவர்கள் தாக்கிய வண்ணமே பார்த்தீங்கன்னா இப்படி பறந்து வருது பாருங்க. நாங்கள் பார்த்து நினைச்சு போய் நம்மளுக்கு தனி அந்த வீடியோ காட்டு உடம்பெல்லாம் நினைஞ்சு போய் இவ்வளோ தூரத்துக்கு அந்த வெள்ளம் காணப்படுகிறது. ஃபுல்லாகவே நினைஞ்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். நாங்கள் உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையிலேருந்து தான் அந்த காணொலியை தந்துകൊണ്ടിருக்கிறோம். இப்படியெல்லாம் பார்த்தீங்களா இவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் நினைச்சே போயிட்டான். ஒரு சிறிய தூரத்துக்குள்ளேயே உடல் நனைந்து போய்விட்டது. பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் எல்லாம் இப்படி நனைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒட்டுவது முழுவதுமாக கொஞ்சமாக சிறிது நேரம் இதே சூழ்நிலை காணப்படுமானால் வீடுகளுக்குள் வெள்ளம் சென்று வீட்டில் உள்ளவர்கள் எழும்ப வேண்டிய சூழ்நிலையும் காணப்படுவது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெள்ளம் உண்டு. பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த ஒரு சைட்டால தான் போயினாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் காணப்படும். பாதையில் நின்று அந்த சைட்டால தான் போயினாங்க. இங்கால வெள்ளம் நிலைமை காணப்படுவதால் இவ்வளோ ஒரு பாரிய வெள்ளமாகத்தான் காணப்படுகிறது. பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாசியெல்லாம் அடித்து கரையை ஒதுக்கி வச்சிருக்குது. சில பாசியெல்லாம் வெளியில எல்லாம் கொட்டி கிடக்குது. அந்த பக்கத்தெல்லாம் போயிடும். இந்த தாக்கம் எதிர்பார்க்கப்படுது.
இப்படியாக கூடியிருக்கலாம். அவ்வளவு வெள்ளம் அடிச்சிட்டு இருக்கு. காற்று அவ்வளோ வேகம் அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெள்ள அபாயம் ஏற்படும் பகுதியாகவும் காணப்படுகிறது. இந்த வீதியாக பயணிப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுமாறு ஏனென்றா இரவு சூழ்நிலைகள் இவ்வளோ வெள்ளம் வருமென்றதை எதிர்பார்க்க முடியாமல் காணப்படும் என்று நினைக்கிறேன். ஏனென்றா பகல் சூழ்நிலையிலே இப்படி காத்தடிக்கிறவங்க இரவில் மோட்டார் வெஹிக்கிள் வருகிற வழிக்கு விழக்கூடிய காற்று காணப்படுகிறது. விபத்துக்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளுமே காணப்படுகிறது. ஒரு போட் பின்னாண்டு கிடைப்பாங்க. இப்படியெல்லாம் போட் பின்னாண்டு இருக்கு பாருங்க. 200 மீட்டர் இடைவெளியில் அடுத்தடுத்த போட்டுகள் பிறண்டு காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த இப்படி கொட்டி வச்சிருக்க சாதாரண நிலைமையில் இப்படி ஒரு இதெல்லாம் கடலுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிகள் கடல் தாவரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ பாருங்க இப்படியெல்லாம் கொட்டி வச்சிருக்கோம். எவ்வளோ காத்தடிக்குது மரத்தை பார்த்தா தெரியும் எவ்வளோ காத்தடிக்குது. சிதறி கொட்டப்பட்டு எல்லாம் வெறும் ரஜிமம் தான் இருக்குது பாருங்க. அவ்வளோத்துக்கு இந்த கடலில் இந்த கொந்தளிச்சிருந்த தாக்கம் இப்படி நிலைமையை கொண்டுகிறது. மற்ற போட்டுகளையும் பாதுகாக்க வேணும். உங்களுடைய உடனே தமிழ் இருக்கிறார்கள் தெரிய வேணும்னு நீங்கள் கடலோட சம்மந்தப்பட்டாங்களே சேவ் பண்ணி நீங்கள் எடுத்தோன்னா மீதி இருக்கிற படகுகளையும் காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அடிச்சு எல்லாம் மோதி அப்படி கிடக்குது. கடலுக்கு இருக்கிற கொட்டையை கூட சிலது அந்த கரநாட்டு சொல்லி அந்த காப்பரம்னால அந்த தொழிலுக்காக இருந்த அந்த அதுகளும் கூட உடைஞ்சி தான் அது விழுந்துருக்கு. இங்கே பாகுட்ட மாதிரி இருக்கு. இன்னும் இந்த இடத்துல கடுமையான காற்றும் மழைகள் இன்னும் சூறாவளி போல அப்படியான காலநிலைகள் மாற்றங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குது. அதனால அந்த மீதி இருக்கிற படகுகளை எல்லாம் காப்பாற்ற வேணும். உங்களுக்கு தெரிஞ்சாங்கள் தெரிஞ்ச உறவினர்கள் இந்த கடலோர சம்பந்தப்பட்டாங்க இருந்தால் அதை நீங்கள் சேவை தெரியும். தெரிஞ்ச அந்த படகுகள்லாம் கரைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கணும். அப்போ எடுத்து போட்டிருக்கணும். இப்படி இந்த விஷயம் தெரிஞ்சாங்கள்லாம் செய்திருக்கணும். தெரியாதாக்கள் பல பேர் கவனமாக போயிட்டு இருக்கணும். அவைகள் செய்தி தெரிஞ்சு எடுத்தோன்னா அப்படி விட மாட்டாங்க. இந்த படகுலாம் அப்படி கவனம் விட தெரியாமல் இருக்கிறேன். நான் தெரிய காலம் இல்லை சாதாரணமாக மண் அரிப்பத்தை அந்த கடல் அரிப்பதற்காக காட்டு நேரம் கட்டி விட்டிங்கன்னா அந்த அதில் போட்டுக்கெல்லாம் காட்டுவாங்க. இப்போ இரவு இது அப்படி இருக்கிறது தெரியாது, நாளைக்கு இப்படி இருக்கும் தெரியாது. இப்போது எல்லாம் வரப்படி இந்த இடம் முழுவதுமே இப்படியான மாதிரி இருந்து இன்னும் காற்று கூட்டி கொண்டு தான் இருக்குது. இது நடக்கும்னு சொல்லி விடிய தெரியும். நான் இந்த நிலப்பாடு இப்போ இரவிரவாக இருந்து நாளைக்கு எப்படி மாற்றம் தெரியாது.
தண்ணி அடிச்சு வந்துருக்கு. ஒப்படியெல்லாம் தண்ணி வெளியில வந்துருங்க. அலைகளை போயிட்டு பண்ணுறீங்க பாருங்க. இப்படி அலை அடிக்குது பாருங்க.